நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கையெடுங்க சார். உன் பேர் என்ன? அதான் யாருக்குன்னு சொல்லிட்டேனா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. கோயில் பிள்ளை. பேரை பாரு, கோவில் பிள்ளை அணில் பிள்ளைன்னு. சார், பேரை கிண்டல் பண்ண வேலை வச்சுக்காதீங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி தவமா தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அதனால தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் கேட்கிறோம்ல. 6 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. உன் ஒய்ஃபோட பேர் என்ன? சார், என் பேரை கேட்டீங்க சொன்னேன். எதுக்கு சார் என் ஒய்ஃப் பேரை கேட்குறீங்க? ஏய் சொல்லுடா. ரோஜா. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தியே, அது யாரா? அது என் கூட வேலை பார்க்குற பொண்ணு. உங்க சேர்மன் பேர் என்ன? விஸ்வநாதன். அப்ப எங்க மேடத்தோட உட்காந்து பேசுனது அது யாரு? விஸ்வநாதன். அப்போ உனக்கு 2 சேர்மனா? இல்ல, ஒரே சேர்மன் தான். உன் பாஸ் எங்கடா இருக்கா? தெரியாது. நீ சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டோம். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. சொல்லுடா. ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. விட மாட்டோம். உன் அட்ரஸ் என்ன? சொல்லு. சொல்றா. நம்பர் 9 அப்புசாலி ஸ்ட்ரீட். சொல்லு. அசோக் நகர். எஸ் மேடம், அவன்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரல. அவனை பத்தி மட்டும்தான் பேசுறான். அவன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலை பத்தி கேட்டா எதுவும் சொல்ல மாட்டான். சொல்லுவான். விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லாமே சொல்லுவான். 4 தட்டு தட்டுங்க. தட்டியாச்சு மேடம், ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் வீட்டு அட்ரஸ் இருக்கு. அவன் ஒய்ஃபை தூக்குனா பயப்பட நினைக்கிறேன். நோ நோ, அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, அவங்களையும் கூப்பிடுறீங்க. ஐ திங்க் இவனே இன்னசென்ட்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணை வரவழைச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுங்க. அவன் வீட்டுக்கு போங்க, உண்மையாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. அவளை ஒரு கேசட்டில் பேச சொல்லுங்க. அதை கொண்டு வந்து இவனுக்கு போட்டு காட்டுங்க. ஓகே மேடம். பயப்பட வைங்க. பயந்தா இவன் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கும். ஓகே மேடம். ஐஸ்வர்யா, சச்சின் எங்க? அங்க இருக்காமா. டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். காவேரி கொஞ்சம் லேட்டா வருவா. சரிம்மா. அவளோட சேர்ந்து சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மா போன் பண்ணிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வி, எங்க கிளம்பிட்ட? சார் வீட்டுக்கு. எந்த சார்? விஸ்வநாதன் சார் வீட்டு. எந்த விஸ்வநாதன்? சாரி, நான் பயத்துல இருக்கேனா, அதனால ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ அவரே உன்னை வர சொன்னாரா? இல்ல, அம்மா வர சொன்னாங்க. அம்மாண்ணா? ஆமா, சரோஜினி அம்மா உனக்கு அம்மா தான், அவர் அப்பா தான். உனக்கு அப்பா மாதிரி தானே. இப்போ அவர் வர சொன்னா உடனே போகணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏங்க, நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்லயே தான் இருக்கேன், வீட்லயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஏன், என்னாச்சு? நான் தான் சொன்னேனே செல்வி, இவ்வளவு சர்வசாதாரணமா கேட்கிறேன். நான் எங்கேயும் போக முடியாது. அந்த நல்ல தம்பி எஸ்கேப் ஆயிட்டான், என்ன குறி வச்சுட்டான், என்ன கொன்னுருவான். ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? நீங்க ரொம்ப துணிச்சலா மலேசியா போய் அவனை புடிச்சு கொடுத்தீங்க. இந்த பார் செல்வி, அதுல பிசிக்கல் ஒர்க் ஒன்றும் இல்ல, பிரெயின் ஒர்க் தான். அதோட உங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பக்க பலமா இருந்தாங்க, பிடிச்சு கொடுக்க முடிஞ்சது. நிறைய பிளான் போட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ நல்ல தம்பியை பிடிக்கிறதுக்கு பிளான் போடலாம், அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட முடியாது. ஏன், அப்ப இருந்த பிரெயின் இப்ப இல்லையா? பத்தியா, இதுக்கு தானே நீ வெயிட் பண்ற, என்ன இன்சல்ட் பண்றதுக்கு தானே. இந்த கலாய்க்கிறது இந்த காலத்து பசங்க சொல்ற மாதிரி பண்ணாத செல்வி. நான் சொல்ற அர்த்தம் வேற. இப்போ அவன் என்ன துரத்தினான்னு வச்சுக்க, என்னால ஓட முடியுமா? ஏன் ஓடுறீங்க? ஓடாம என்ன பண்ண சொல்ற? அப்படியே நிக்க சொல்றியா? என்ன சுடுன்னு காமிக்க சொல்றியா? ஏங்க, அவன் துரத்தவும் மாட்டான், வரவும் மாட்டான்.
சும்மா தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி ஏன் இப்படி பயப்படுறீங்க? இந்த பாருங்க, நான் சார் வீட்டுக்கு போறேன். நான் வந்து இரு, நீ போக கூடாது. நான் எனக்காக சொல்லல, உனக்காகவும் தான். நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ வீட்லயே இரு. அவங்களாம் எங்கேயும் போக வேண்டாம். காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். காவேரி ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏங்க? நல்ல தம்பி கடத்திடுவா உங்களை. உன இதைத்தானே செய்யறானுங்க, சின்ன கிரிமினல் இருந்து பெரிய கிரிமினல் வரைக்கும். இப்ப புரியுதா நான் ஏன் பயப்படுறேன்னு? அவனுக்கு பயந்துகிட்டு பிள்ளைங்களை வீட்டுல வச்சிருந்தா யாரு பரீட்சை எழுதுறது? நீங்க போய் எழுதுவீங்களா? பரீட்சை எழுதலைன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடும். போனா போட்டோம். இந்த வருஷம் வேஸ்ட் ஆனா எக்ஸாம் எழுதி மறுபடியும் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா உயிர் போச்சுன்னா திரும்பி வருமா? ஜே, நான் உங்ககிட்ட முதல்லே சொன்னேன், தப்பிச்சு போனவன் தலைமறைவாதான் இருப்பான். அவன் தைரியமா வெளியே வர மாட்டான். அவ வெளியே வர மாட்டா செல்வி. அவன் ஆளுங்க வெளியே தானே இருக்கானுங்க, அங்கங்க இருப்பானுங்க. சாதாரண ஆள்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் அவனுக்கு ஆளுங்க இருக்காங்க. எவன் எந்த ரூபத்துல வருவான்னு தெரியாது. இப்போ சரோஜினி அம்மா உன்னை எதுக்கு வர சொல்லிருக்காங்க? அவங்க வான்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தானே தெரியும். எனக்கு தெரியும் அவங்க எதுக்கு உன்னை வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணிருக்கும், வர சொல்லிருக்காங்க. சரி, அதுலதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா நான் போய் தானே ஆகணும். அவங்களுக்கு சந்தோஷம், நம்ம சந்தோஷம் போயிடும். சரி செல்வி, நீ அவங்க கூட 10 நிமிஷம் போன்ல பேசு. அவங்க சந்தோஷமாயிடுவாங்க, அது போதும். ஏன் வரலன்னு கேட்டா எனக்கு ஃபீவர்னு சொல்லு. இல்ல உனக்கு ஃபீவர்னு சொல்லு. இல்லனா பசங்களுக்கு ஃபீவர்னு சொல்லு. என்ன சொல்ல மாட்டியா? நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், எப்ப நடக்கணும்னு அவன் எழுதி வச்சிருப்பான். அதுபடிதான் நடக்கும். அது யாராலையும் மாத்த முடியாது. நான் உங்களை போய் பார்த்துட்டு வரேன். செல்வி என்ன நடக்கும் அவன் எழுதி வச்சிருக்கானா? அது எனக்கு தெரியாதா? நீ உண்மையை சொல்ல மாட்ட? நான் உண்மைதாங்க சொல்றேன். அப்ப உங்க சேர்மன் விஸ்வநாதன் நல்லவர்னு சொல்றியா? ஏன் அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவர்தான் விஸ்வநாதனா? ஆமா, அவரு தான் உன் சேர்மனா? மறுபடியும் சொல்றேன், விஸ்வநாதன் தான் எங்க சேர்மன். எங்க சேர்மன் தான் விஸ்வநாதன். ஏய், நாங்க கேட்டது அது இல்ல. அவர்தான் உண்மையான விஸ்வநாதனா? ஆமா. இப்போ உன் வைஃப் எங்க இருக்கான்னு தெரியுமா? என் வீட்டுல இருப்பா. இல்ல, எங்க கஸ்டடியில் தான் இருக்கா. சார், அவ்வளவு சார் உங்க கஸ்டடியில் கொண்டு வந்தீங்க? நீ உண்மையை சொல்ல மாட்டேன்ற, அதான் தூக்கிட்டோம். நாங்க கொடுத்த டார்ச்சர்ல. சார் என்ன சார் பண்ணீங்க சொல்லுங்க சார். பொறுமையாரு. கணேஷ் சார், அந்த ரெக்கார்ட் பண்ண டேப் எடுத்துக்கோங்க சார். சீக்கிரம். கேளு. என்னங்க, போலீஸ்காரங்க என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னென்னமோ கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க உண்மையை சொல்லலைன்னா அவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்குங்க. சார், என்ன சார் இது? என்ன சார் நீங்க என் முன்னாடி எதுக்கு சார் கடத்தி வச்சிருக்கீங்க? சார், எங்களுக்கே இப்பதான் சார் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது சார், பாவம் சார். சார், நீ உண்மையை சொல்லலைன்னா உன் பொண்டாட்டிய என் முன்னாடியே சார் பெட்ரோலை ஊத்தி எரிச்சிடுவேன். சார், நீ வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தின, சார் நீயே எண்ணெயை ஊத்தி எரிச்சிட்டேன்னு கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. சார் சார் உன் புது பொண்டாட்டி மேல போயிடுவா, நீ உள்ள போயிடுவ. ஓகேவா? சார், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மையை சொல்லியிருந்தேன் சார். உங்க மேடம் பார்த்தது விஸ்வநாதன் சார் இல்ல சார். அப்ப யாரு?
அவர் மார்க்கெட்டிங் மேனேஜர் மாணிக்கவேலு சார். ஆமா, எதுக்காக அவர் விஸ்வநாதனா நடிக்கணும்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஒரிஜினல் விஸ்வநாதன் உனக்கு தெரியுமா? சார் நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் சார். அவரு உன் கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. வரல சார். அவர் கூட இன்னும் போட்டோ எடுத்திருக்கியா? சார் ஒரே ஒரு தடவை வேலைக்கு சேர்ந்த புதுசில் எடுத்திருக்கேன் சார். அந்த போட்டோ இப்போ எங்க வச்சிருக்க? வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சார். தேடி பார்த்தா கிடச்சிடும் சார். நீங்கள் உடனே அனுப்பிச்சிங்கன்னா நான் வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார். வேண்டாம், நாங்களே தேடி எடுத்துக்கிறோம். சார் ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா என் பொண்டாட்டியை விட்டுருவீங்களா சார்? போட்டோவும் கிடைக்கணும், உங்க சேர்மன் விஸ்வநாதனும் கிடைக்கணும். சார் அது வரைக்கும் நான் இங்கே என் பொண்டாட்டி அங்கே எப்படி இருப்போம்? வாங்க சார். சார் என்ன கோயில் புள்ள, வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா? புது பொண்டாட்டி இல்ல, வரும். சரி, இவர்தான் உங்க சேர்மன் விஸ்வநாதனா? ஆமாம் சார். மேடம், உண்மையான விஸ்வநாதன் நாம என்கொயரி பண்ண வரல, அவர் வேற. தெரியும், எனக்கு அன்னைக்கே தெரியும். அவன் வந்து சேர்மன் கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னப்பவே நினைச்சேன் இதுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு. நிஜமான விஸ்வநாதன் யாருன்னு தெரிஞ்சதா? தெரிஞ்சது மேடம். எப்படி? கோயில் பிள்ளை விசாரிச்சதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஸ்வநாதனும் அவனும் ஒரு ஸ்டில் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டில் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு மேடம். தூக்கிடலாமா மேடம்? எப்படி தூக்க முடியும்? இப்பவும் அவர்கிட்ட நாம சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரிக்க முடியும். அவருக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. எங்க கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் அவர் நல்லவரு, 4 பேருக்கு உதவி செய்யறவரு, காலேஜ் வச்சிருக்காரு, மெடிக்கல் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, அனாத ஆசிரமம் வச்சிருக்காருன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறம் தான் அவருக்கு எதிராக ஆதாரம் தேடணும். அப்புறம் அதை அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டில்ல கொடுங்க. என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கேஸ் தான் முக்கியம், என் கடமை தான் முக்கியம். எவனை என் வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சனோ கடவுள் அவனை மறுபடியும் பார்க்க வச்சிட்டார். இப்ப என்ன மேடம் பண்றது? நாங்க அங்க போலாமா? அப்படி போக முடியாது. மறுபடியும் விஸ்வநாதன் சாரை பார்க்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க. எப்படியும் இந்த ஆள் வரமாட்டான். அந்த பழைய ஃப்ராடு தான் உட்காருவா. அப்புறம் அந்த கோயில் பிள்ளைகிட்ட இந்த பழைய ஆள் யாருன்னு கேட்டீங்களா? அவன் பேர் என்னன்னு கேட்டீங்களா? கேட்டோம் மேடம். என்ன சொன்னாரு? மாணிக்கவேலுன்னு சொன்னான். சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அந்த மாணிக்கவேல் வீட்டுக்கு போய் அவர் வைஃப், குழந்தைங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு விசாரிங்க. எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். டேவிட். எஸ் மேடம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு லைன் கொடுங்க. 1 செகண்ட் மேடம்.
ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க மேடம்? ஹலோ, நான் டிஜிபி செந்தமிழ் அரசி பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க சேர்மன் விஸ்வநாதன் இருக்காங்களா? அவர் இல்லைங்க மேடம். நான் அவரை மீட் பண்ணணும். மேடம், டிஜிபி செந்தமிழரசி பேசுறாங்க. ஐயாவை பார்க்கணுமா? என்ன பதிலே காணோம்? ஹலோ, நான் சரோஜினி பேசுறேன். நீங்களா? நான் மிஸ்டர் விஸ்வநாதனை மீட் பண்ணும். அவர் இங்க இல்ல மேடம். எப்ப கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்களா? அவர் இல்லாத போது ஃபோன் பண்ணினா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். நல்ல பதில் சொல்றீங்க. மேடம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல உங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணோன்னு. அதான் ஏற்கனவே மீட் பண்ணிட்டீங்களே. ஐ காட் யூ தி அப்பாயின்மெண்ட். மறுபடியும் நான் அவரை விசாரணை பண்ணணும். மேடம், எத்தனை தடவை அவரை விசாரணை பண்ணுவீங்க? எத்தனை தடவை வேணாலும் விசாரணை பண்ணுவோம். மேடம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போலீஸ் வந்தா பப்ளிக் என்ன நினைப்பாங்க? ஐம் சாரி டு சே திஸ், பட் நீங்க ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு மேடம். பேஷன்ஸ் வர வேண்டாமா? தயவு செய்து ப்ளீஸ் எங்க தொழில கெடுக்காதீங்க. ஓகே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, வேற எங்க வரணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க வரணும்னு சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாலும் பப்ளிக் தப்பா தான் நினைப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க விசாரிக்க தான் செய்வோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? அது அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட தான் நான் பேசணும். அவரை மீட் பண்ண முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உங்க பெர்மிஷனோட உள்ள வருவோம், இல்லைன்னா அதிரடியா தான் வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாக் பண்ணுவோம். யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு போலீஸ் காவல் போடுவோம். அப்ப பப்ளிக் ரொம்ப ரொம்ப தப்பா நினைப்பாங்க. பரவாயில்லையா? மேடம் செந்தமிழ் அரசி, வாட் ஆர் யூ டாக்கிங்? ரொம்ப அராஜகம் பண்றீங்க மேடம். இது அராஜகம் இல்ல, திஸ் இஸ் மை டியூட்டி. ஓகே, நீங்க எப்ப அவரை மீட் பண்ணணும்? எப்ப சொல்றீங்களோ அப்ப. ஓகே, நவ் தி டைம் இஸ் 10, 11 வேண்டாம், 12 o'clock வாங்க. இருப்பாரா? இருப்பார், வாங்க. என்ன உடனே வர சொன்ன? செந்தமிழ் அரசி உங்களை மறுபடியும் மீட் பண்ணணுமா? ஏங்க அவ உங்களை மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு சொல்றா? நான் தான் சொன்னல சரோஜினி, எனக்கு இப்போ தப்பான திசை நடக்குதுன்னு. இதெல்லாம் வரும், இதுக்கு மேலேயும் வரும். ஆமா, நீ என்ன சொன்ன? பார்க்க முடியாதுன்னு சொன்னியா? என்னங்க இது? அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அதிரடியா நுழைவாளாம், அதுக்கப்புறம் என்னமோ ஹாஸ்பிட்டல்ல லாக் பண்ணுவாளாம், அப்புறமா போலீஸ் காவல்லாம் வைப்பாளாம். பயந்துட்டியா? பயப்படலைங்க. அப்படியேதான் நடந்துருச்சுன்னா தோ இத்தனை வருஷமா நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே நல்ல பேரு எல்லாம் போயிடுமே. அதான் நான் வர சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு வர சொன்ன? 12 o'clock வர சொல்லியிருக்கேன். இன்னும் 2 hours இருக்கு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கும் எமர்ஜென்சி கேஸ் போகணுங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம புது ஹாஸ்பிட்டல். நான் அந்த வழியா தான் போறேன். வா, உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வா, கவலைப்படாத. காய்ச்ச மரத்துல தான் கல்லடி நிறைய விழும். எஸ் மேடம். என் கூட வாங்க. ஓகே மேடம்.
ராணு இங்க வா. சார். செந்தமிழ் அரசி வந்தா சேர்மன் ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்லி அனுப்பு. ஓகே சார். சார் அவசரமா வர சொன்னீங்களாமே. வாங்க சொல்றேன். என்ன சார் மறுபடியும் உங்க ஏரியாவுக்கு கூட்டிட்டு வரீங்க? செந்தமிழ் அரசி மறுபடியும் வரா விசாரணை பண்றதுக்கு. கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். செந்தமிழ் அரசி மறுபடியும் விசாரணை பண்றதுக்கு வரான்னா அது நமக்கு பிரச்சனை தான். ஏதோ ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி தான் அவ மறுபடியும் வரா. இதுக்கு முன்னாடி சாஃப்டா விசாரிச்ச மாதிரி விசாரிக்க மாட்டா. பி கேர்ஃபுல். அவங்க எப்படி கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. செந்தமிழ் அரசி வந்தா சேர்மன் உள்ள இருக்காருன்னு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஓகே சார். இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார். புரிஞ்சதா? ஜாகிரதை. ஓகே சார். நான் கிளம்புறேன். மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காங்களா? சார் ரூம்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. May I come in, sir? எஸ் கம் இன். வாங்க மேடம், உட்காருங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அதிரடியா போந்து ஹாஸ்பிட்டல்ல லாக் பண்ணிடுவேன்னு மிரட்டினீங்களாமே, என் ஒய்ஃப் சொன்னா. அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அதான் கொடுத்துட்டீங்களே. நான் கொடுக்கல மேடம், என் ஒய்ஃப் கொடுத்துருக்கா. ஒய்ஃபோட பேச்சை மதிக்கணும்ல. இன்னைக்கு எங்கேயாவது வெளிநாடு போற ப்ரோக்ராம் இருந்ததா? எனக்காக கேன்சல் பண்ணீங்களா? நோ, எனக்கு இன்னைக்கு சென்னையில தான் வேலை. ஓ, என்ன வேலை? எத்தனையோ வேலை. அதான் என்ன வேலைன்னு கேட்க. பர்சனல் வேலை எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியுமா? அதுலயே நீங்க லேடி கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இருக்கலாம். ஓகே மிஸ்டர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் தானே உங்க பேரு? ஆமாமா. ஒரே கேள்விக்கு 2 தடவை பதில் சொல்றீங்க. ஒரே பதில தானே 2 தடவை சொன்னேன். யானைக்கும் அடி சறுக்கும். ஆமா ஆமா, நல்லாவே சறுக்கும். மிஸ்டர் விஸ்வநாத், உங்க பர்சனல் வேலைய எனக்கு சொல்ல வேண்டாம். நீங்க உங்க ஆபீஷியல் வேலை இன்னைக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு. நீங்க பிசினஸ் விஷயமா எத்தனையோ பேர் மீட் பண்றதுக்கு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த டீட்டெயில் சொல்றீங்களா? காலையில ஏஞ்சி முதல்ல நீங்க எந்த ஆபீஸ்க்கு போனீங்க? யார மீட் பண்ணீங்க? இந்த ஆபீஸ்க்கு நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? இங்க யார் யார மீட் பண்ணீங்க? இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பாக்குறீங்க? உங்கள மாதிரி பெரிய பிசினஸ்மேன் உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சார்ட் போட்டு வைப்பீங்களே, அதை சொல்லல. அதுவும் லேடிஸ்க்கு சொல்லக்கூடாத விஷயமா? ஆக்சுவலா இன்னைக்கு நான் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்கல. பிசிக்கலா கொஞ்சம் டயர்ட், அதனால வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க இன்னைக்கு சென்னையில வேலை, அதுவும் பர்சனல் வேலைன்னு. இப்ப ரெஸ்ட் எடுக்க நினைச்சதா சொல்றீங்க? இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் எனக்கு டிஜிபி மேடம். ரெஸ்ட் எடுக்கிறது பர்சனல் வேலை தானே. ஓ, நீங்க அந்த அர்த்தத்துல சொன்னீங்களா? உங்களுக்கு எல்லாமே லேட்டா தான் புரியுது. உண்மைதான் சார், உங்களை பத்தியும் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சது. என்ன பத்தி என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க ஒரு தேச துரோகின்னு நினைச்சேன், அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சது. தப்பான வேலை செய்யறதுக்காக நீங்க பால் குணசேகரனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நினைச்சேன், அது நீங்க இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல தம்பி மாதிரி பெரிய பெரிய கிரிமினல்ஸ் உருவாக்குறது நீங்க தானே நினைச்சேன், ஆனா அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப போன்லயே சாரி கேட்டிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு என் ஒய்ஃபை போய் மிரட்டினீங்க? நான் எங்க சார் உங்க ஒய்ஃபை மிரட்டினேன்? அவங்க தான் ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக மதுரை போயிருக்காங்கல்ல. என்ன சார், எனி ப்ராப்ளம்? ஏன் எந்திரிச்சிட்டீங்க?
நான் சொன்னது கரெக்டா? உன் வைஃப் மதுரையில தானே இருக்காங்க. பேசிட்டேன். நான் உங்ககிட்ட போன்லயே பேசிட்டேன். உன் வீட்டு அட்ரஸ் கோயில் புள்ள சொன்னேன். வீட்டுக்கு போய் விசாரிக்க சொன்னேன். வைஃப் மதுரைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அது உண்மைதானே? நீங்க வீடு மாதிரி போய் விசாரிச்சிருக்கீங்க. ஐம் சாரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். நீங்க விஸ்வநாதன் இல்லைனா அப்ப இது யார்? யாருன்னு தெரியுமா? சொல்லியா, இது யாருன்னு தெரியுமா? சொல்லுடா சொல்லுடா ஃப்ராடு. இவன் தானே உண்மையான விஸ்வநாத்? சொல்லு. இவரை கடத்திக்கிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? அவரை கொலை பண்ணிக்கிட்டு மொத்த சொத்தைய நீ அனுபவிக்கலாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? விஸ்வநாதனை உயிரோட வச்சிருக்க இல்ல கொண்டுட்டியா? அவரை நான் கடத்தவும் இல்ல, கொலை செய்யவும் இல்ல. அப்ப ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் விஸ்வநாதன் மாதிரி நடிக்கிற? அவர்தான் என்ன விஸ்வநாதனா நடிக்க சொன்னாரு. கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டா. இனி விட மாட்டா. என்ன கண்டுபிடிச்சிட்டா? என்ன விட மாட்டா? அரசி விஸ்வநாதனை பிடிச்சிட்டா. விஸ்வநாதனை பிடிச்சிட்டாங்கிறீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? நீ அரசு கிட்ட பால் குணசேகரன் பத்தி மட்டும் தான் சொன்னியா? என்ன சொன்னீங்க? சோ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு நீங்க என்ன நம்பினேன்னு சொன்னது எல்லாமே போய். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளவோ தவறான வேலைகள் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்பிக்கை துரோகம் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணதில்லை முதலாளி. பால் குணசேகரனை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுவோம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா? கமான் ஷூட் மீ ஐ சே டேம் இட். இல்லை நீங்க குதிக்கணுமா? குதிச்சாதான் நம்புவீங்களா? நல்ல தம்பி. நீ என்ன காட்டி கொடுத்தேன்னு சொன்னா? அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்? சரி, ஓகே, சந்தேகப்படல. அரசிக்கு எப்படி என் மேல சந்தேகம் வந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க முதல்ல. அரசி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஸ்வநாதனை மீட் பண்ணா. விஸ்வநாதன் நீங்க தானே? அவ மீட் பண்ணது வேற விஸ்வநாதனை. என்ன சொல்றீங்கன்னே புரியல. என் சீட்ல எனக்கு பதிலா வேற விஸ்வநாதன் உட்கார வச்சேன். அதை அரசி நம்பிட்டாங்களா? நம்பிதான் போனா. ஆனா திரும்ப வந்துட்டா. மாசம் மாசம் என் கம்பெனிலேருந்து பால் குணசேகரன் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதை அவ ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்கா. எப்பவுமே ஒரு சின்ன ஆதாரம் கூட விடக்கூடாதுன்னு நினைப்பேன். நானே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதோட பெரிய தப்பு உங்களை மாதிரி ஒரு ஆளை நீங்க உட்கார வச்சது. குற்றவாளிங்கிற எண்ணத்தை நீங்களே அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டீங்க. யோசிக்காம பண்ணிட்டேன்னு சொல்றியா? இக்கட்டான நிலைமையில என்னை பத்தி யோசிக்கலன்னு சொல்றேன். என்ன கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. சரி, இப்போ சொல்லு, என்ன பண்ணலாம்? இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசியை கொண்டுடலாம். அரசியை கொல்லணுமா? விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. உங்க தலை தப்பணும்னா
அவங்க தலையெடுக்கிறத தவிர வேற வழி இல்லை. அரசியை கொண்டுட்டா என் கம்பெனி இந்த பால் குணசேகரன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போனது இல்லைன்னு ஆயிடுமா? இந்த ஒரு அரசியை செத்துட்டா டிபார்ட்மெண்ட்டை மூடிடுவாங்களா? நாளைக்கு இன்னொரு ஆஃபீஸர் வந்து இதை கையில் எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் தலை அவன் உடம்புல இருக்கும்னு என்ன நிச்சயம் முதலாளி? அதுக்கு முன்னாடி அரசியை கொண்டுடணும். வேண்டாம் நல்ல தம்பி, வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. எல்லா வழியும் தான் அடைச்சிட்டிங்களே, இப்போ வழி சொல்லுனா என்ன வழி சொல்றது? ஓகே, நான் அடித்த வழியை நானே திறந்துக்கிறேன். அரசி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். எப்படி 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 சமாளிக்க போறீங்க? இந்நேரம் டூப்ளிகேட் விஷயம் உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அவனுக்கு என்னை பற்றி எந்த உண்மையும் தெரியாது, என்ன மாதிரி நடிக்கிறான்றதை தவிர. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நினைக்கக்கூடாது. இவ்வளோ வருஷம் உங்களோட இருந்திருக்கான், உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல இருந்திருக்கும். அரசி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. உங்களோட மொத்த இமேஜும் ஒரே நாளில் சிதறி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கம்பீரமான விஸ்வநாதனை பார்க்கவே முடியாது. அப்படி நடக்காம இருக்கணும்னா அரசியை கொல்றது தவிர வேற வழி இல்லை. என்ன சொல்றீங்க? வேணாம், அரசியை நான் பார்த்துக்கிறேன். என்ன செல்வி, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆபீஸ்ல வேலை அதிகமா? காஃபி கொண்டு வரட்டுமா? என்ன தலைவலியா? என்ன என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. யாரு? உங்க அத்தை. என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. யார அரெஸ்ட் பண்ணாங்க? உங்க பாஸ் விஸ்வநாதன் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா விஸ்வநாதன் சார்? இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருக்காரு அவரு? எந்த ஜெயில இருக்காரு அவரு? அவரை அரெஸ்ட் பண்ணலைங்க. அவரை அரெஸ்ட் பண்ணலையா? நீ சொன்னதுல ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். வேற யாரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? யாரையோ அரெஸ்ட் பண்ணாங்க. தப்பே பண்ணாத ஒரு இடத்துக்கு வந்து தப்பே பண்ணாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. தப்பே பண்ணாத இடத்துல தப்பே செய்யாத ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அதுவும் நம்ம போலீஸ். அதெல்லாம் நடக்காது. அவங்க ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல், தெரியுமா? அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு புரியுது. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. என்ன புரியுது? நான் நல்லா இருக்க கூடாது, நான் சந்தோஷமா இருக்க கூடாது. இதுவும் எனக்கு புரியல. நான் அங்கதான் வேலை பார்க்கறேன். விஸ்வநாதன் சார் என்ன ஒரு நல்ல போஸ்ட்ல வச்சிருக்காரு, எனக்கு பெரிய சம்பளம் கொடுக்கறாரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. நான் வேலை பார்க்கற இடத்துக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க. உலகத்துல எவ்வளவு வேலை இருக்கு, ஆனா அவங்க என்னையே வந்து டார்ச்சர் பண்றாங்க. இப்ப என்ன இந்த வேலையில இருந்து அனுப்பணும், அவ்வளவுதான். அப்புறம் அவங்க கொடுத்த சுத்துல நான் உட்கார்ந்து சாப்பிடணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதை அவங்க குத்தி குத்தி காட்டணும். அதுதான் அவங்களுக்கு வேணும். வேற பைத்தியக்காரத்தனமா பேசாத நீ. உங்க அம்மா அந்த மாதிரி கீழ்த்தரமா சிந்திக்கிறவங்களும் இல்ல, நடந்துக்கிறவங்களும் இல்ல. கலையரசி சிங்கப்பெருமாள் மகனை கொலை பண்ணிட்டு வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களே போன் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க. அவ்வளவு நேர்மையானவங்க. உங்க ஆபீஸ்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அங்க இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால விசாரிக்க வந்திருக்காங்க. விஸ்வநாதன் சார் ஆபீஸ்ல எந்த தப்பும் நடக்கல. அப்படி தப்பு பண்றவங்கள அவர் வச்சுக்க மாட்டாரு. எனக்கும் தெரியும் விஸ்வநாதன் சார் பத்தி, எனக்கும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு? அவர் நல்லவர்னு தெரியும். ஸ்கூலு காலேஜஸ்லாம் வச்சிருக்காரு. தப்பு பண்றவங்களை வச்சுக்க மாட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அவரும் தப்பு பண்ண மாட்டாரு, எனக்கு தெரியும். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன உடனே உங்க அம்மா என்ன தண்டனை கொடுத்துட்டாங்களா? விசாரிக்க போறாங்க. தப்பு பண்ணலன்னா விட்டுற போறாங்க. நீ தான் செல்வி, நீ தான் அவங்கள தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக உங்க அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. இது பாரு, என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளையா ஏத்துட்டு இருக்காங்க. எதுக்காக? நான் நல்ல தம்பியை பிடிச்சி கொடுத்ததுக்காகவா, இல்லைன்னா கலையரசி குழந்தைய மீட்டு கொண்டு வந்ததுக்காகவா? ரெண்டும் கிடையாது.
அவங்க பெத்த பொண்ணு நீ, உன் புருஷனா. அதனால என்ன ஏத்துட்டு இருக்காங்க. எந்த அம்மாவும் தன் பொண்ணோட சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க. எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன் அம்மா பண்ணுவாங்க. நான் அவங்க காலில் போய் விழுற வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கார்த்திகேயன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, அவங்க நினைச்சது நடக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு. என்ன டிஸ்டர்ப் பண்றதா நினைச்சு விஸ்வநாதன் சாரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம், அவ்வளவு பெரிய மனுஷன் கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு பண்றாங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சு? விஸ்வநாதன் சாரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, என்னமோ விஸ்வநாதன் சாரை அரெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி பேசுறியே, ஏன் பதறேன்னு கேட்டேன். ஒரு மனுஷன் ஒரே நாள்ல நல்ல பேர் சம்பாதிக்க முடியாது. ஆனா ஒரே நாள்ல கெட்ட பேர் சம்பாதிச்சிடலாம். விஸ்வநாதன் சார் அவர் கூட வேலை பார்க்கிற தொழிலாளிகளை நேசிக்கிறவரு, அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவரு. எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? எத்தனையோ வருஷமா எவ்வளவு நல்லது பண்ணி அவர் சம்பாதிச்ச நல்ல பேரை ஒரே நாள்ல கெட்ட பேர் ஆக்கணும்னு பாக்குறாங்க உங்க அத்தை. அவரால எவ்வளவு பேர் படிச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஐயோ ஐயோ, இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ சொன்னதெல்லாம் இவர் அரெஸ்ட் ஆனாதானே? நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ இமேஜினேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியே. இல்ல இல்ல, இது செந்தமிழ் அரசிக்கும் விஸ்வநாதன் சாருக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல. செந்தமிழ் அரசிக்கும் செல்விக்கு நடக்கிற பிரச்சனை. என்னை எதிரியா நினைக்கிற அவங்கள நானும் எதிரியா தாங்க நினைப்பேன். தப்பு செல்வி, தப்பு தப்பு தப்பு. இந்த மாதிரி பேசுறது, எதிரியா நினைப்பேங்கிறது, அவங்க கொடுத்த சொத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறது, நானே சம்பாதிப்பேங்கிறது, இதெல்லாம் திமிரு திமிரு திமிரா தெரியுது, திமிரா தெரியுது. எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க செல்வி. நல்லவங்களா இருந்தா போய் அங்கே இருங்க. போங்க போங்க, நீங்க அவங்க வீட்டுல போயிருங்க. போங்க. இது என்ன இது? நல்லா இருக்கே இது. என் பொண்டாட்டி பசங்களாம் விட்டு நான் ஏன் போனாங்க? என்னை விட உங்களுக்கு அவங்க தாங்க முக்கியம். அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அப்ப நீ என்ன எதிரியா பாக்குறியா? பாக்க வச்சிடாதீங்க. நூறு கோடிக்கே பிரச்சனை வந்துடும் போல இருக்கே. அம்மா, என்னாச்சு? அப்பா அம்மா ரெண்டு பேரும் எதுவும் பேசாமே போறாங்க. என்னங்க? அம்மா, கலா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு பசங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்கம்மா. அது அவங்கள சாப்பிட சொல்லுமா. அப்ப நீங்க? நான் அதோ வந்துடுறேன். ஒண்ணு பண்ணு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிட்ரு. நான் வந்துடுறேன். ஓகே. என்னங்க? செல்வி மேல இருக்கிற கோவத்தை அரசி என் மேல காட்டுறா. நான் நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. செல்வி நல்லா இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்கல. செல்வி நம்ம கூட பழகிறதும் அவளுக்கு பிடிக்கல. சரோஜினி, கொஞ்ச நாளைக்கு நம்ம சென்னையில் இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம். என்னது? சென்னையை விட்டு போறதா? என்னங்க இது? அவளுக்கு பயந்துட்டு நம்ம எங்க போனோம்? அரசி பிரச்சனை பண்ண வருவா. இது பாருங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் ஃபேஸ் பண்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கேங்க. பிரச்சனை எனக்கு மட்டும் வந்தா பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுவேன். நீ என் வைஃப்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னையும் விட மாட்டான். அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா.
என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வாங்கணும். அது வரைக்கும் நாம் இங்கே இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அங்கே வந்தவ நிச்சயமாக இங்கே தேடி வருவா. என்னங்க இது? நீங்க நீங்க என்னமோ பெருசா தப்பு பண்ண மாதிரி பயப்படுறீங்களே. கொலை பண்ண கிரிமினல்ஸ்லாம் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க இப்படி பயப்படுறது எனக்கு நியாயமா தெரியலங்க. ஏங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க ஒன்னும் மறைக்கல இல்ல? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. நம்மளால செல்விக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏங்க, செல்விக்கு அப்படி என்னங்க பிரச்சனை வரப்போகுது? செல்வி நம்ம கூட இருக்கணுமா வேண்டாமா? அஃப்கோர்ஸ் இருக்கணும். செல்வி நம்ம கூட இருக்கணும்னா நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அரசி அவளையும் அரெஸ்ட் பண்ணுவா, உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவா. குருவி கூடு மாதிரி இருக்கிற நம்ம குடும்பத்தை அவ கூர் போட்டுருவா. என்ன சொல்ற? இருப்போமா? போவோமா? சரிங்க, போலாம். குழந்தைங்க எங்கம்மா? உள்ளதாம்மா இருக்காங்க. கூப்பிடு. சங்கி, மணி. மணி, சங்கி. வரமா? வாடா. மணி, அப்பாவும் நானும் வெளியே போயிட்டு வரோம்டா. வெளியே இல்லை, வெளியூருக்கு போகிறோம். வெளியூருக்கா? என்னம்மா திடீர்னு? அது ஒரு லேண்ட் வாங்க போகிறோம். பசங்களை பார்த்துக்கோங்க. நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். சரிங்க ஐயா. மணி, ஜாகிரதையா இருங்கப்பா. கலா, நீ குழந்தைகளை ஜாகிரதையா பார்த்துக்க. நீயும் ஜாகிரதையா இரு. நான் அந்த வந்துடுறேம்மா. சரிங்கம்மா. ஓகேப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.